கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டதாக. சங்கீதம் 45 மூலமாக உங்களோட பேசுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இதற்காக கர்த்தருக்கு முதல் நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டுடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்கிறேன். இந்த சங்கீதம் 45 பற்றி நம்ம தியானிக்கணும்னு சொன்னால், இந்த சங்கீதம் அதிகமாக முதல் வசனத்தை பார்க்கும்போதே என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன், என் நாவு விரைவாக எழுதுகிறவங்க எழுத்தாணி. முதலே பார்க்கும்போது முதல் வசனமே ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு. இது அதிகமாக இந்த சங்கீத போது எந்த நேரம் வாசிக்கப்படுன்னு சொன்னால், கல்யாண டைமில் பெண்ணை புறப்பட வைக்கும்போது பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொருட்கள் கொண்டு கொடுக்கும்போது இந்த அதிகாரத்தை எப்போவுமே வாசிப்பாங்க. அதான் முதல் இதே சொல்லி என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குறதுன்னு சொல்லுது. நல்ல காரியத்தினால என் இருதயம் பொங்குறது. அப்போ நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொன்ன அந்த சங்கீதத்தை பார்க்கும்போது சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனமும் எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்குன்னு ஏன்னு சொன்னால், இந்த சங்கீதத்தில் தாவீது புலம்பவே இல்லை, புலம்பாமே எழுதியிருக்கான். நன்மையாகவே இருக்குது. எனக்கு நான் இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றிருக்கிறேன், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் அதனால சொல்லியிருக்கேன், என் நாவு விரைவாக எழுதுகிறவங்க எழுத்தாணி. நான் அவரை பாடுவேன், துதிப்பேன், அவரை இப்படி மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கேன். அப்போது இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது யாருக்குமே கஷ்டங்கள் இருக்காது, பாடுகள் இருக்காது. எல்லாம் ஒரு சந்தோஷத்தின் சங்கீதம், சந்தோஷமான நேரத்தில் பாடுகிற ஒரு சங்கீதம். அதை தான் இந்த சங்கீதம் சொல்லியிருக்கு. முதல் 1ல இருந்து 8வது வசனம் வரை பார்க்கும்போது ராஜாவை பற்றி, மணவாளனை பற்றி சொல்லுகிற வசனம். அடுத்தால 9ல இருந்து 15 வரை மணவாட்டியை பற்றி பேசுகிற ஒரு காரியம். அடுத்தால 16, 17 2 வசனம் மட்டும் அதனால உள்ள மகிமை, மணவாளன் மணவாட்டி. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது நம்ம மணவாட்டியாக நம்ம போகும்போது நாம் எப்படி இருப்போம், நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோன்னு சொன்னால் இந்த மகிமை நமக்கு கிடைக்கும், இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தில் தான் இந்த சங்கீதத்தை அவன் பாடியிருக்கிறான். ஏன்னு சொன்னால், முதல் ஒரு ராஜாவாய் பார்க்கும்போது முதல் என்ன சொல்லியிருக்கேன்னா வசனம் 1ல கிறிஸ்து இங்கே மணவாளனாக நமக்கு சொல்ல. உலகத்தில் பார்க்கும்போது நம்ம ஒரு கல்யாணம் நடத்துகிறோன்னு சொன்னால் அந்த கல்யாணத்தில் மகனை எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளோ இருப்பாங்களோ அதே போல் ஆண்டோடைய வருகைக்கு மணவாளன் வரும்போது இப்படி நம்ம ஆயத்தமாக இருக்கணும், நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை இப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் வச்சிருக்கு. அதான் இங்கே கிறிஸ்து மணவாளனாக வருவார். அதை தான் சொல்லியிருக்கேன், என் நாவு விரைவாக எழுதுறவங்க எழுத்தானே. அந்த கிறிஸ்து வரும்போது, அவர் வரும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன், எவ்வளவு அதை விரைவாக எழுதுறவங்க எழுது. எனக்கு அப்போ நிறைய பாடல் வரும், துதி வரும், ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். அடுத்தது பார்க்கும்போது அவரது மேலான உயர்வான சிறப்பான தன்மை சொல்லி 2வது வசனம், எல்லா மனுபுத்திரிலும் நீர் சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளின் அருள் பொழிகிறது, ஆகியால் தேவன் உண்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் இந்த உன்னத பாட்டை எடுக்கும்போது உன்னத பாட்டில் எப்போவுமே மணவாளன் மணவாட்டி ஒரு சூழ்நிலைத்தால் ஆண்டவரை மணவாளனாக அவள் ஏற்றுக்கொண்டு அவள் ஆண்டவர் எப்பவும் அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உன்னத பாட்டை பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒரு சந்தோஷத்தின் இதாக அவர் வர்ணித்து எழுதியிருக்கும். அதே போல் இந்த சங்கீதமும் வர்ணித்து எழுதியிருக்கிறார். அடுத்தது 3வது பார்க்கும்போது, சௌரியமான உமது மகிமையும் உமது மகத்துவமான உங்களுடைய பட்டயத்தை நீர் உங்களுடைய அறையிலே கட்டி கொண்டு, மகிமையான வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறவர் என்ற ஒரு இதில் சொல்லியிருக்கு. அடுத்தால 4வது வசனம் தான் இதில் முக்கியமான ஒரு வசனம். ஏன்னு சொன்னால், சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தம் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும், உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். வலதுகரம் பயங்கரமானவைகளை விளங்க பண்ணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்தினார் அதை பார்க்கணும். பயங்கரமான ஒரு பொய், அவருடைய வலதுகரத்தினால அநேக நன்மைகளை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும், ஒரு அதிசயம் செய்யணும், ஒரு நன்மை செய்யணும். அவர்கள் பின்வாங்கி போன பிறகு கூட அந்த வலதுகரத்தினால் அவர் நிறைய நன்மைகளை செய்தாப்போ அந்த ஆண்டவருடைய சத்தியத்தின் நீதியுடன் அந்த நீதி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்ததுனால கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நன்மையாக செய்து அவருக்கு நன்மையாக வழி நடத்தி அவருடைய தேவைகளை சந்தித்து எத்தனை காலம் இருந்தாலும் எவ்வளோ சோதனை இருந்தாலும் கர்த்தர் செய்தார், அவருடைய வலது கரத்தினால் பயங்கரமானவைகளை விளங்க பண்ண. அதே போல் நமக்கும் கர்த்தர் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தேன்னு சொன்னால், ஆண்டவருடைய பாதத்தில் வந்துட்டோன்னு சொன்னால், அவரை ராஜாவாக, அவரை கிறிஸ்துவாக, அவரை மணவாளனாக நம்ம ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னால் நமக்கு அவர் வலது பாரிசத்தில் இருந்து நமக்கு எல்லா காரியத்தையும் அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்தால
7வது வசனத்தை பாருங்க. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பவுமே நீதியை விரும்புகிறார். நமக்கு யார் எப்படி துரோகம் பண்ணாலும் நம்ம நீதியாக செயல்படணும். அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அக்கிரமத்தை நமக்கு விரோதமாக எந்த காரியம் வந்தாலும் நமக்கு அவர்களுக்கு விரோதமாய் போகாதபடி நம்ம நீதியை நடப்பித்து கர்த்தருடைய மகிமையை நம்ம கண்டுகொள்ளணும். அதான் சொல்லியிருக்கோம். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்த்து உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணிடுறான். அப்போ நம்ம என்ன ஆண்டோடைய சமூகத்தில் நீதியாய் நமக்கு யார் துரோகம் பண்ணாலும் யார் இது செய்தாலும் நம்ம நீதியாய் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தோன்னு சொன்னா, அவருடைய அன்பை நம்ம ருசித்து பார்த்தோன்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு அவர் நீதியை செய்து அவருடைய நாமத்தை நம்ம மேம்படுத்தும்படியாக நமக்கு அவர் நன்மை செய்தது போல இருக்கும். அடுத்தல மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி வருவார், அவர் அரண்மனையிலேருந்து எப்படி புறப்படுவார், அது வரை ஒரு தீர்க்க தரிசனமா தானியேல் தீர்க்க தரிசி சொல்லியிருக்கா. அதே போல புதிய ஏற்பாட்டில் யோவான் என்ன செய்திருக்கான், ஆண்டவர் இப்படி வருவார், இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார், அவர் வரும்போது அவருடைய இது இப்படி இருக்கும். அதனால் சொல்ல தந்தத்தினால் சித அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளை போலும் சந்தனம், அவர் இப்படி வருவார் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் வரும்போது இப்படி இருக்கும். அப்போதான் ஆண்டவர் சொல்கிறார், மணவாட்டியாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும். மணவாளன் வரும்போது அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியாய் நன்மை செய்கிற தேவன், அவர் யாருக்கு தீங்கு செய்கிற கர்த்தர் கிடையாது, அவர் நன்மை செய்கிறவராக இருந்தனால மணவாட்டியலாகிய நாம் ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாருமே ஆண்களும் பெண்களும் மணவாட்டி ஆண்டவர் வரும்போது நம்ம எல்லாருமே மணவாட்டிகளாக போகும்போது இப்படி இருக்கணும். அந்த நேரத்தில் என்ன செய்வார், 9வது வசனத்தை பார்க்கும்போது உமது நாயைக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்ரீ ஒப்பீரின் தங்க அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் இருக்கிறார். ஒப்பீரின் தங்கன்னு சொல்லும்போது உலகத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு விலை மதிப்பற்ற ஒப்பீரின் தங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்க. அப்போ அதை அணிந்தவளை நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்துட்டோன்னு சொன்னால் ராஜ மேன்மை கிடைக்காது, நமக்கு ராஜ மேன்மை கிடைக்காது. அதான் கேட்டு குமாரத்தியே நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தை உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. எல்லாரும் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்து விடும்போது இது எல்லா எந்த டைமில் சொல்லணும்னா மணவாட்டி அந்த கல்யாண டைமில் எல்லாரும் சொல்ல உன் தகப்பனையும் தாயும் மறந்து நீ என்ன செய்யணும், நீ புருஷனோடு சேர்ந்து வாழணும். அதான் சொல்லியிருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொன்னால் ஆண்டோடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோன்னு சொன்னால் பழைய காரியங்களை மறந்து விடு. பழைய நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் வந்தோ, எந்தெந்த பாடுகள் வந்தோ, எந்தெந்த பிரச்சனைகள் வந்தோ அதையெல்லாம் மறந்து விட்டு கர்த்தரை மட்டும் நீ பற்றிக்கொள். அவருடைய ரட்சிப்பின் வேணா 14வது வசனத்தில் சொல்லியிருக்கு, சித்திர தையலாடை தரித்தவளை. சித்திர தையலாடை நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ அணிந்து கொண்டேன்னு சொன்னால், நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னு சொன்னால் பழைய காரியங்களெல்லாம் என்ன செய்யணும், நீ மறந்து விட்டு ஆண்டுடைய சமூகத்தில் வா. மணவாளனாகிய நான் உனக்கு எல்லா நன்மைகளையும் செய்வேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன், உனக்கு என்ன வேண்டும்னு சொன்னால் அதை நான் செய்வேன். அதான் சொன்னார், மணவாட்டி நம்ம புறப்பட்டு அவர் வரும்போது நான் இப்படி புறப்பட்டு போகணும், ராஜாவிடத்தில் இப்படி போகணும், இப்படி என்ன செய்வார். எல்லாரும் சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவருடைய தோழிகளாகிய கன்னிகள் உன்னிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடு ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். அந்த மகிழ்ச்சி எல்லாம் வேணும்னு சொன்னால் நம்ம பழையவைகளை நிறைய பேர் என்ன செய்வோம்னா பழைய காலத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நினச்சி இப்படி இருந்தேன் நான் அப்படி இருந்தேன் அதெல்லாம் நினைத்து விட்டு நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய சமூகத்தில் வந்துட்டேன்னு சொன்னால் கர்த்தர் உன் வலது பார்சத்தில் எப்பவும் இருக்கு. ஆண்டோடைய வலது பார்சத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு நன்மை தான் செய்வார். ஒருவேளை நமக்கு தீமைன்னு நினைச்சா கூட அந்த தீமையை நன்மையாக அவர் மாற்றி கொடுக்குற தேவன். அதனால அந்த தீமையை நன்மையாக நினைத்து இசப்பா எனக்கு இந்த தீமை இருக்குது, இதுலேருந்து எனக்கு நன்மையாக மாற்றுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய கருத்தில் நான் இருக்கிறேன், உங்களுடைய வலது பார்சத்திலே நீ இருக்கிறேன், நான் வலது. ஏன்னா நிறைய இடத்துல சொல்லி வலது பார்சத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டு. அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம வந்துட்டோன்னு சொன்னால், அவருடைய பாதத்தில் வந்துட்டோன்னு சொன்னால், அவரால் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொன்னேன்னு பழைய காரியங்கள் எல்லாம் மறந்து எல்லா காரியத்தையும் மறந்து விட்டு ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது கடைசி 2 வசனம் பாருங்க, உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர்கள் இருப்பார், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பார். எல்லாரும் எப்படி இருப்பார், பூமி எங்கும் உலகத்துல எல்லா இடத்துலையும் நீ பிரபுக்களாக வைப்பீர்.
உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளும் பிரஸ்தாவப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உண்மை என்றைக்குள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். உமது நாமத்தை எல்லா இடத்துலையும் நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்முடைய ஆண்டோடைய சமூகத்து வந்தது உண்மைன்னு சொன்னார். எந்த தீமை வந்தாலும் அந்த தீமை நன்மையாக நினைத்து ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்மளை பிரபுக்களாக, ராஜாக்களாக, ராஜாத்திகளாக அவர் வைக்க அவர் வல்லவராக இருக்கிறான்னு சொன்னால் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். எவ்வளோ நீ திகையாதே, கலங்காதே, ஆண்டோடைய சமூகத்தில் நீ வந்துட்டா. இந்த சோதனை வந்தால் அந்த சோதனையெல்லாம் எப்படி தாங்கி சொல்லணும், அந்த காரியத்தை எப்படி நடத்தி சொல்லணும்ட்டு ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆண்டோடைய சமூகத்தில் வந்த ஒருவரையும் அவர் ஒரு நாள் அவர் கைவிடப்பட்டதே இல்லை, கைவிடவும் மாட்டார். ஏன்னு சொன்னால் பிரபுக்களாக, ராஜாக்களாக வைக்கிறார். எஸ்தர் ராஜாத்தி எப்படியோ இருந்தவா, ஆனால் கர்த்தர் அவளை ராஜாத்தியாக ஆண்டோடைய அவர் சமூகத்தில் வந்ததுனால அவர் ராஜ மேன்மை கிடைத்தது. அந்த ராஜ மேன்மை நமக்கும் கர்த்தர் தருகிறவராக இருக்கு. அதே போல யோசிப்பை பாருங்க, எவ்வளவு பாடுகளை அனுபவித்தான். நண்பர்களால், அவருடைய அண்ணன்மார்களால், தகப்பனார், தாயை எல்லாருமே அவனை வெறுத்து விட்ட போது கர்த்தர் அவளை மறக்கவே இல்லை. அவள் ஆண்டோடைய சமூகத்திலே இருந்தான். ஆண்டவர் எனக்கு என்னைக்குனாலும் இவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சிறைச்சாலைக்கு வர போனான். அந்த இடத்துல வர அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். கர்த்தர் எனக்கு எப்படியும் நன்மை செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இருந்தான். அந்த விசுவாசம் அவனை ராஜாவாக அவன் மேன்மைப்படுத்திச்சு. அதே போல நான் ஆண்டோடைய சமூகத்தில் வந்த பழைய காரியத்திலெல்லாம் மறந்து விடுங்க. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார், ராஜாத்தியாக, ராஜாக்களாக எங்களை வைப்பார் அப்படின்னு சொல்ல. தானியேலை பாருங்க, சிறைப்பிடிக்கப்பட்டு போன இடத்துல ஆண்டவருடைய கிருபை அவரோட இருந்ததுனால, ஆண்டவர் கொடுத்த ஞானம் அவரிடத்துல இருந்ததுனால அந்த தேசத்துல, அந்நிய தேசத்துல கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தினார். அவனுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்தார். ராஜ அரண்மனையில வாழும்படியாக ஒரு பெரிய இதை கொடுத்தார். இதே போல நிறைய பேரை சொல்லிட்டே போலாம். அதனால யாருமே எனக்கு இந்த சோதனை வந்துட்டேட்டு நீ கலங்கவே செய்யாத, இந்த பாடல் வந்துட்டு நீ கலங்கவே செய்யாத. கர்த்தர் உன்னோடு கூட, நீ ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையா இருந்த அவருடைய வலது பாரசத்தில் நீ இருக்கிறது உண்மை என்று சொன்னார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை எல்லா ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் உன்னை வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் அவர் உன்னை கைவிட மாட்டார். இன்னைக்கு ஒரு காரியம் சொல்றேன். இன்னைக்கு மகளிர் தினம். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 31 விதமான குணநலங்கள் இருக்குது. நான் சொல்லணும்னு சொல்றேன். இன்னைக்கு 31 குணநலங்கள். பெண்களாகிய நாம் இந்த குணநலங்களை நம்ம தரித்து கொள்ளணும். வாசிங்க எல்லாரும். அதில் பார்த்தீங்கன்னா சாலோமின் தாய் தான் சாலோமனுக்கு அதை சொல்லியிருப்பா. கடைசி 31வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னால் எப்படி சாலோமன் இருக்கணும், எப்படி சாலோமனுக்கு மனைவி இப்படி இருக்கணும், அதில் பெண்களுக்கு 31 விதமான குணநலங்களை சொல்லியிருப்பார். ஆண்களுக்கு கொஞ்சம் குணநலங்கள் சொல்லியிருப்பார். அதன்படி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிற நமக்கு கர்த்தர் நன்மை செய்யர். அவர் வல்லவராக இருக்கையான்னு சொன்னால் நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் கைவிடாத தேவன். அவர் மணவாளனாய் வரும்போது நம்ம மணவாட்டியாய் அவருக்கு முன்பாக போக வேண்டும். அதனால எல்லாரும் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய இடத்துல ஏதாவது குற்றங்கள் குறை இருந்தாலும் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை பிரபுக்களாக வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால அவரை அண்டிக் கொள்வோம். அவருடைய சமூகத்திலே வருவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.